வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அல்பமால் கார்ப்பரேஷன். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு இவனோட கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். பிஇயை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்குது, அதனால இதில் காட்டலை. பிபியை பொறுத்த வரைக்கும் 0.89 இருக்குது. ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இவன் நல்லா பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ 5ங்கிற மடங்கு ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த வகையில் கூட போகலாம். பட் அது வந்து பாசிட்டிவாக நல்லா அவுட் பெர்ஃபார்ம் கொடுக்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அதாவது அதே சமயத்தில் நெட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது 6.11 அப்படின்னு இருக்குது. 6.11ங்கிறது ஒரு ஆவரேஜ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ரிட்டர்ன்லாம் நம்ம பார்த்தோம்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லிக்விடிட்டி பொசிஷனை அப்ரோப்ரியேட் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி 0.37 தான் இருக்குது. இது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் தான் நமக்கு பார்க்கணும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல ஸ்கோப்பான ஸ்டாக்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 65.72. இப்போ இவனுக்கு ஃபேர் ப்ரைஸ் வராது, ஏன்னா நெகட்டிவ் இபிஎஸ் இருக்கிறதுனால ஃபேர் ப்ரைஸ் நமக்கு கிடைக்காது. இவனோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 58 இருக்கு. பிஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்குது. பிபிஏ பொறுத்த வரைக்கும் 0.88 இருக்கு. லெஸ் தென் புக் வேல்யூ. இவன் மாத்திரம் பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் கொடுக்க வந்தா அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கே நமக்கு வந்து ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லெஸ் தென் புக் வேல்யூங்கும் போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் அந்த இதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது, சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். குமுலேட்டிவ் இபிஎஸோடைய டிடிஎம் 11.20 இருக்குது. 4 குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இபிஎஸோடைய டிடிஎம் தான் குமுலேட்டிவாகவும் இருக்கும். ஸோ 11.20 இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆவரேஜ்னு நம்ம பார்த்தோம்னா -2.80 வருது. -2.80 வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக அது வந்து எக்ஸிட் ஆக போகிறது வந்து பார்த்தோம்னா -0.08. அதுதான் சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது. அதை காட்டிலும் இந்த மைனஸுடைய லெவல் கூட இருக்கிறதுனால அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும், ஆக்சுவல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகக்கூடிய அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியடை போட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்வை. இப்போ வந்து -2.80 இருக்கு. அது வந்து Q4ல அவன் எடுத்ததை காட்டிலும் அதுவும் கம்மியாக இருக்கிறதுனால தான் கரெக்ஷன் லீட் எடுக்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது Q4ல வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு இபிஎஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் -3 குவார்ட்டர் மைனஸ் இருந்துட்டு இந்த குவார்ட்டர் மாத்திரம் பாசிட்டிவாக வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குவார்ட்டர்லேருந்து ஒருவேளை பாசிட்டிவாக பெர்ஃபார்மன்ஸஸுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு 2 வருஷமாக ஒன்றும் பெருசாக பண்ணலை. அதனால் இப்போ வந்து இது லேசாக பூஸ்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணி சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு அப்படி தோணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியலில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நான் சப்போர்ட் ரேஞ்சுக்கே போகலை. ஏன்னா சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது ரொம்ப பிலோஸ் இதுக்குள்ளே 10 ரூபாய்க்கு கீழே போகிறதுனால சப்போர்ட் ரேஞ்சுக்கே நான் போகலை. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது இந்த தடவை அவன் ஓரளவு பாசிட்டிவாக கொடுத்தா கூட R4 அப்படிங்கிற அந்த சைக்கிள் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்லேருந்து R4 அப்படிங்கிற சைக்கிள் வரைக்குமான ஸ்கோப் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். R1 16 to 24, R2 45 to 59, R3 94 to 117, R4 171லேருந்து 205. இப்போ ஓரளவுக்கு அவன் வந்து பாசிட்டிவாக கொண்டு போனான்னா இந்த சைக்கிள் இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவுட் பெர்ஃபார்ம் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இதை காட்டிலும் பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவனுடைய நெக்ஸ்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏப்ரல் 30 வருது. ஸோ இப்போ ஏப்ரல் 30 டயத்தில் நமக்கு கொஞ்சம் இதையும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.